இயேசு நம்மோடு. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம், இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்வார். அது இந்த நாளிலே தோன்றும் என்று வாக்கு கொடுத்தவர் அதை செய்ய வல்லமை உள்ளவராய் ஆளுமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளுமாய் வேத வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக நான் ஜெபிக்கப் போகிறேன். அங்கே மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே 18, 19 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கவனித்து கேளுங்கள். அங்கே பார்க்கிறோம், நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வசனம். இந்த வசனத்திலே மனிதனுடைய சுபாவத்தை, மனிதனுக்குள்ள இருக்கிற அந்த பொல்லாத ஆவிகளின் காரியங்களை தேவன் வெளிப்படுத்துகிறார். இங்கே சொல்லுகிற வசனத்தை கவனித்து கேளுங்கள். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்லவர்கள் ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார்கள். அவர்கள் நல்லவர்களாய் இருக்கிறதுனாலே அவர்கள் வாழ்க்கையில அவர்கள் நன்மை செய்கிறவர்களாய், மற்றவர்களுக்காக தங்களை அர்ப்பணிக்கிறவர்களாய், சுயம் கருதாதவர்களாய் இருப்பார்கள். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். அவரை போல ஒருவரும் நல்லவர்கள் அல்ல. அவர் வசனம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுத்தித்திருந்தார். அது மட்டுமல்ல, தன்னலம் கருதாமல் அவர் பிறரிடம் கருதுகிறவராய் இருந்தார். அருமையான தேவ பிள்ளையே, அதனாலதான் இந்த வசனத்தில் பார்க்கிறோம், நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது. யார் என்ன தீமை செய்தாலும், யார் என்ன அவர்களுக்கு புறம்பாக எழுந்து வகை வசை பேசினாலும் அவர்கள் ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார்கள். அதனாலதான் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டார். பழி வாங்கவோ அவர்களுக்கு எதிராக காரியங்கள் செய்யவோ ஒரு நாளும் நல்லவர்கள் தேவ பிள்ளைகள் முற்படுகிறதில்லை. சொல்லிவிட்டு சொல்லுகிறார், அங்கே பாருங்கள் அதே வசனத்தில், கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்லவர்கள் அல்லாதவர்கள் ஒரு நாளும் ஒருபோதும் மற்றவர்களுக்கு நன்மையை, மற்றவர்களுக்கு உதவியை செய்ய மாட்டார்கள். அவர்கள் வாழ்நாளெல்லாம் குறை சொல்லி குற்றம் பிடித்து மற்றவர்களை மனமடிவாக்கிய ஒரு வாழ்க்கை வாழுவார்களாம். அருமையான தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நல்ல மரமாய் இருக்கிறீர்களா, கெட்ட மரமாய் இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிற அடுத்த வசனம் மிகவும் பயங்கரமானது. ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில நன்மை இல்லை என்றால் மேன்மை இல்லை, நன்மை இல்லை என்றால் ஆசீர்வாதம் இல்லை, நன்மை இல்லை என்றால் ஜீவன் இல்லை. அந்த மரங்கள் எல்லாம் ஒருபோதும் அக்னியில போறதில்லை. நல்ல மரங்கள் பரலோக ராஜ்யத்திலே தேவனுடைய சமூகத்திலே போய்விடுகிறது. ஒரு குருடனை ஆண்டவர் கண்ணை சுகமாக்குற போது அவன் கண்களிலே மண்ணை பூசி கழுவி இலைகளை காண்கிறாய் என்று கேட்டார். அவன் சொன்னான், மனுஷரை மரங்களைப் போல் காண்கிறேன். அருமையான தேவ பிள்ளையே, இங்கே தேவன் மரத்தை குறித்து பேசவில்லை, மனிதனை குறித்து பேசுகிறார். மனிதன் நல்ல கனி கொடுக்கிறது, கெட்ட கனி கொடுக்கிறவர்கள் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படுவார்கள். இது எப்படி தெரியும் என்று பாருங்கள். ஆதலால் அவர்கள் கனிகளினால் அவர்களை அறிவீர்கள். அவர்கள் எப்படி பேசுகிறார்கள், எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள், அவர்களுடைய இருதயம் எதை வாஞ்சிக்கிறது, அவர்கள் செயல்கள் எப்படி இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, அதனால்தான் தேவன் நம்மை பார்க்கிறார். அவர் தூரத்திலிருந்து நம்முடைய நினைவுகளை அறிகிறவராயிருக்கிறார். வாயிலே சொற்புறப்புக்கு முன்பாகவே அவர் நம்முடைய நினைவுகளை அறிந்த தேவன். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஒரு விசிச்சம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவாகிய
திராட்சை செடியிலே இணைக்கப்பட்ட நாம் எப்படி கெட்ட கனிகளை கொடுப்பது? நல்ல கனி கொடுக்கணும் அப்பா. இந்த வாழ்க்கையில ஒரு மேன்மை உண்டாக வேண்டும். இந்த வாழ்க்கை முடிகிற போது நித்தியத்திலே பரலோக வீட்டிலே நாங்கள் பங்கடைய வேண்டும். அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. இந்த நாளில் தேவ செய்தியை கேட்டு யாரெல்லாம் மனம் திரும்பி தேவ சமூகத்தில் நல்ல கனி கொடுக்கிறவர்களாய், நன்மை செய்கிறவர்களாய், இயேசுவை போல நாங்களும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிந்தை கற்கள் புரட்டப்படுவதாக, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவகரம் வந்து அமர்வதாக. தெய்வ ஆவியானவர் அந்த வீட்டை, பிள்ளைகளை ஆளுமை செய்யுங்க. ஆண்டவரே, ஏதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும் என்று சொன்னீங்க. பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை காணத்தக்கதாய், அதிசயங்களை காணத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. பிள்ளைகளுடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதியுங்க. பாக்கியமும் நன்மையும் உண்டாவதாக. பிள்ளைகள் செய்கிற சுய தொழில்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. உங்களுடைய ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி தேவ மகிமை அந்த பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் என் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னும் ஒரு இயேசு நம்முடைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நீங்கள் ஆவிக்குரிய சபையிலே இணைந்து ஆராதித்து தேவ சத்தியங்களை அறிய வேண்டுமானால் டொரண்டோ எழுப்புதல் சுவிசேஷ சபைக்கு வாருங்கள். நாங்கள் கூடி தேவனை ஆராதிப்போம், தேவனை மகிமைப்படுத்துவோம், தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக.